இட்லி பொடி. இட்லி பொடின்றது வந்து, அத அனுபவிச்சு சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தான் அதனோட ஒரு அருமை தெரியும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே எவ்வளவோ சைட் டிஷ்ஷு, சாம்பார், சட்னி, குருமா என்ன இருந்தாலும் அந்த இட்லி பொடி அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த பாதாம் போட்ட இட்லி பொடி, நீயா நானா ஸ்பெஷல் பாதாம் போட்ட இட்லி பொடி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது நல்லா சூடான பிறகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வரமிளகா எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை, அதாவது நீங்கள் எந்த கப்பில் வந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பு தான் ஈக்குவலாக வேர்க்கடலை, உடச்ச கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து, பாதாம், முந்திரி இது எல்லாமே வந்து ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. காரம் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சிங்கன்னா அருமையான நட்ஸு போட்ட நீயா நானா ஸ்பெஷல் பாதாம் போட்ட இட்லி பொடி ரெடி. இப்போ நம்ம முதல்ல வரமிளகா போட்டு வறுத்து எடுத்தோமா, அதுக்கப்புறம் இப்போ உடச்ச கடலை போட்டோம். இப்போ அதே கப்பில் முந்திரி எடுத்துருக்குறோம். முந்திரியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அப்புறமா கடலைப்பருப்பையும் நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, உடச்ச கடலை, முந்திரி, இப்போ பாதாம். அந்த பாதாமையும் நல்லா வந்து வறுபட்ட உடனேயே எல்லாத்தையும் அப்புறம் உப்பு போடணும், பெருங்காயம், அதெல்லாம் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் முதல்ல பருப்புங்களை மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பாதாம் முந்திரியும் போட்டு அரைச்சிங்கன்னா அருமையான இட்லி பொடி ரெடி.